ஆடை மறுக்கப்பட்டு, ஆடை குறைக்கப்பட்டு, ஆடைகள் அணியக்கூடாது என்று நிர்பந்திக்கப்பட்டு அடிமை தலையில் இருந்த ஒரு காலம் போய் சுதந்திரம் என்கின்ற பெயரை வைத்துக்கொண்டு அதே ஆடை குறைப்பை செய்வதற்காக பெண்களுக்கு எதிரான சதிவலைகளில் அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்களே, இதை நீங்கள் சுதந்திரம் என்று சொல்லிவிட முடியுமா? பல பேருக்கு தன் கருத்தை வெளியில் சொல்வதற்கு சுதந்திரம் இல்லை. என்னுடைய அம்மாவுக்கு அம்மம்மா அவ கடைசி காலகட்டத்தில் படுக்கையில் இருந்தாள். சுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அவளுக்கு தோளிலே ஒரு காயம் இருந்தது. அதை நான் பார்த்தேன். நான் பார்த்து விட்டதை அவள் பார்த்து விட்டு பதட்டப்பட்டாள். எல்லாம் கதவெல்லாம் மூடி இருக்கா, கதவெல்லாம் மூடி இருக்கான்னு சொன்னா. மூடி இருக்கா அம்மா. ஏன்? அவளுக்கு அப்பொழுது 80 வயது. மூடி இருக்கா அம்மா, ஏன் பதறீங்கன்னா? இல்ல அது அப்படிதான் அப்படின்னா. நான் சொன்னேன், எப்படி வந்துச்சு இந்த காயம்னு கேட்டேன். எனக்கு உங்கள் அம்மா அப்பாவை கல்யாணம் பண்ணும்போது எனக்கு வயசு 9. நான் 13 வயசில் ருதுவானேன். அப்போ ஒரு கல்யாணம் பண்ணி உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு என்னை அனுப்பி வச்சாங்க. நான் ரொம்ப ரொம்ப பொடிசான உருவமா. அவங்க 13 வயசில் அம்மா அப்பா வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு பூ போட்டிருக்காங்க. பொண்ணெல்லாம் போட்டு பூ போட்டிருக்காங்க. அந்த பூவினுடைய பலத்தை அந்த குழந்தையால் தாங்க முடியவில்லை. உடனே இழுத்து கட்டியிருக்காங்க பாருங்க. அப்படி இழுத்து கட்டுகின்ற பொழுது ஒரு பின்னடிக்கும் போது சதையும் சேர்த்தடிச்சிட்டாங்க. அந்த பெண் ஒன்றும் சொல்லலை. 3 மணிக்கு ட்ரெஸ் பண்ணுறாங்க. 7 மணிக்கு அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறாங்க. அம்மா அப்பா ரூமில் இருக்காரு. அவர் உள்ளே போய் பெண்ணை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. உள்ளே போகிறாரு. தொம்முன்னு சத்தம். அம்மா அப்பா மயங்கி விழுந்துட்டார். ஏன்னா ரத்தத்தை பார்த்தா அவருக்கு படபடப்பாக வருமா. எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் என்னன்னு பார்த்தா ரத்தம் மேலே வந்திருக்கு. கூட்டிகிட்டு போய் எல்லா பணிவிடைகள்லாம் செஞ்சு மருத்துவம்லாம் பார்த்து 3 மாதம் கழித்து கூட்டிகிட்டு போய் விட்டுருக்கிறார். அப்போ வந்தது தான் இதுன்னு அம்மம்மா சொன்னாங்க. நான் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பாட்டி, அம்மம்மா உன்னை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அம்மா அப்பா என்ன சொன்னாருங்க? அதை கேட்குறியா? இந்த காயம்தான் அதை ஞாபகப்படுத்துது. இந்த காயம்தான் அதை ஞாபகப்படுத்துதுன்னு 67 ஆண்டுகள் கழித்து என் அம்மா சொல்கிறாள், நான் நல்ல பொண்ணுன்னு உங்க அம்மா அப்பா சொல்லி இந்த மோதிரத்தை எனக்கு கொடுத்தார். எதுக்கா நல்ல பொண்ணு நீ? இல்ல, இவ்வளோ காயமாகி இவ்வளோ ரத்தம் வடிஞ்சாலும் சத்தம் போடலல்ல, அதுக்காக இதை கொடுத்தார். யாருக்கிட்டையும் சொல்லலைல்ல, அதுக்காக கொடுத்தார். இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை, உன்கிட்ட சொல்லிட்டேன். இனிமேல் இந்த மோதிரம் எனக்கு வேணாம். கழட்டி என் கையில் கொடுத்துச்சு. இப்பொழுதும் என் நகை பெட்டியில் திறந்து பார்த்தா அம்மாவுடைய கூக்குரல் கேட்கும். மூடி வைத்து விடுவேன். நீ வலியை சொல்லாமல் இருக்காதே, வலித்தால் கத்து என்று சொல்லிவிட்டு என் கையில் அதை கொடுத்தாள். நான் சொல்லுகிறேன், நான் கத்துவது போல் எத்தனை பெண்களால் இந்த பூமியில் கத்திவிட முடியும்? ஒரு காலகட்டம் போல் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக தற்கொலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. தெரியுமா உங்களுக்கு? இந்த மன அழுத்தங்களுக்கு என்ன காரணம் என்று நான் கேட்கிறேன். 70களில் 80களில் எல்லாம் 16-17 வயசு பையன் அப்படி கத்தி மாதிரி இருப்பான். இன்னைக்கு குழந்தைகளை முசுக்குன்னு அழ வச்சிட முடியும்யா? எங்கே அவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள்? அவர்களுக்கு என்ன மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, என்ன கொடுக்கப்படாமல் இருக்கிறது என்பதனை சிந்தித்தால் அவர்களுக்கான சுதந்திரமாக அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை அவர்களுக்கு மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த பெண்களுக்கு என்ன தெரியுமா சுமை? ஒரு காலகட்டத்தில் அது இல்லை, இன்னைக்கு இருக்கு. ஒல்லியா இருக்கணும், குண்டா இருக்கக்கூடாது. ஆரோக்கியமா இருக்கிறது முக்கியம் இல்லை, அழகா இருக்கிறியா? அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஆரோக்கியத்தை பணயம் வைக்கக்கூடிய அத்தனை பெண்களும் அடிமை காற்றைத்தான் சுவாசிக்கிறார்கள் என்று நான் சொல்லுவேனே தவிர அவர்களால் சுதந்திரமான காற்றை சுவாசிக்க முடியவில்லை என்பது என் கருத்து.